வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கனரா பேங்க் டெபாசிட் ஸ்லிப் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதுதான் டெபாசிட் ஸ்லிப். இதில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட் இருக்கும். இந்த பார்ட் வந்து கஸ்டமர் காப்பி, இது பேங்க் காப்பி. ரெண்டையுமே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேங்க் காப்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டில் நீங்கள் என்னைக்கு தேதியில் டெபாசிட் பண்ணுறீங்க, பணம் போடுறீங்களோ அன்னைக்கு டேட்டை ஃபில் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டு 28/3. முதல்ல டேட்டு, அப்புறம் மந்த்து, அப்புறம் இயரு 2023. ஓகேவா? அதுக்கப்புறமாக பிரான்ச்சுங்கிற இடத்துல நீங்கள் எந்த பிரான்ச்சில் அதாவது அந்த பேங்க் எந்த லொக்கேஷனில் இருக்குது அதுக்கு ஒரு நேம் இருக்கும். இப்போ சென்னைனா அதில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். அப்போ அந்த பிரான்ச் நேம் கரெக்டாக எழுதணும். இப்போ நான் வந்து என்ன எழுதிக்கிறேன்னா, இங்கே கோவில்பட்டி பிரான்ச்சுங்கிறனால கோவில்பட்டின்னு மட்டும் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வந்து எஸ்பி அப்படின்னா சேவிங் பேங்க், எந்த அக்கௌண்ட் அப்படிங்கிறது, கரண்ட் அக்கௌண்ட்டா சேவிங் அக்கௌண்ட்டா என்னங்கிறத நீங்கள் இங்கே டிக் பண்ணணும். இந்த இடத்துல எஸ்பின்னு இருக்குல்ல, இதை டிக் பண்ணிக்கோங்க. இந்த அக்கௌண்ட் நம்பரையும் டிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர் மூலமாக நீங்கள் பணம் போடுறீங்க, அதாவது உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போடுறீங்க. கிரெடிட் கார்டு மூலமாகவும் போடலாம். அடுத்து இந்த கிரெடிட் கார்டு இருக்குது பாருங்க, நீங்கள் அக்கௌண்ட் நம்பருக்கு பதிலாக கிரெடிட் கார்டை டிக் பண்ணிவிட்டு கிரெடிட் கார்டு நம்பரையும் இங்கே எழுதலாம். அக்கௌண்ட் நம்பர் தெரில அப்படின்னா கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் தான் இது. இப்போ நான் வந்து அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறத டிக் பண்ணுறேன். நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர்னாலும் சரி தான், கிரெடிட் கார்டுனாலும் சரி தான், அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து இங்கே ஃபுல்லாக எழுதணும். எத்தனை டிஜிட் அக்கௌண்ட் நம்பர் இருக்கோ அதை ஃபுல்லாக எழுதிருங்க. ஃபோர் 315111250671149 அக்கௌண்ட் நம்பரை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நேம், உங்கள் நேம், அதாவது இந்த அக்கௌண்ட் நம்பர் யார் நேமில் இருக்கோ அந்த நேம் எழுதணும். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்காக நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட் நம்பர்னால் உங்கள் ஃப்ரெண்ட் நேம் தான் எழுதணும், உங்கள் நேம் எழுதிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நேம் எழுதிக்கோங்க. இங்கே நான் எழுதிக்கிறேன் ஜே துரைமணி. மேக்ஸிமம் கேபிட்டல் லெட்டர் எழுதுங்க. ஸ்மால் லெட்டரில் எழுதினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இருந்தாலும் கேபிட்டல் லெட்டரில் எழுதுறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக மொபைல் நம்பர் எழுதிக்கோங்க. 9894393789. அதாவது அக்கௌண்ட் ஹோல்டரோடைய மொபைல் நம்பர் எழுதுனது ரொம்ப நல்லது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்காக போடுறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறாரோ அந்த மொபைல் நம்பரை இங்கே கொடுத்துக்கோங்க. அடுத்தது இமெயில் ஐடி, அதே மாதிரி இமெயில் ஐடியும் அந்த ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடியை கொடுங்க, அது ரொம்ப நல்லது. turaiPrince@gmail.com. அடுத்ததாக ருபீஸ் இன் வேர்ட்ஸ், எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். இப்போ ஒரு 10,000 வச்சுக்கோங்க. நீங்கள் 10,000 ஒன்லி அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதாவது வேர்ட்ஸில் எழுதணும். 10,000 ஒன்லி அப்படிங்கிறத எழுதிக்கிறேன். அடுத்தது டிஜிட்டில் இங்கே எழுதணும். இந்த இடத்துல டிஜிட்டில் எழுதணும் 10,000. ஓகே, கீழே இருக்கிறது செக் நம்பர், டேட்டு, நேம் ஆஃப் தி பேங்க் அண்ட் பிரான்ச். நீங்கள் செக் மூலமாக பே பண்ணுறீங்க, செக் மூலமாக டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த செக் நம்பரை இங்கே எழுதலாம். இப்போ சப்போஸ் யாராவது உங்களுக்கு செக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது உங்கள் பேங்க்குக்கு டெபாசிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த செக் நம்பர், அந்த டீட்டெயிலெலாம் இங்கே கொடுக்கணும். ஓகேவா? நீங்கள் கேஷ் மூலமாக பண்ணுறீங்க அப்படின்னா இது தேவை கிடையாது, இது நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அடுத்தது சிக்னேச்சர் ஆஃப் தி டெபாசிட்டர். நீங்கள் தான் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்கள் சிக்னேச்சர், உங்கள் அக்கௌண்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்கள் சிக்னேச்சர். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டு
நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்கள் சிக்னேச்சர் தான் போடணும். ஏன்னா நீங்கள் தான் டெபாசிட் பண்ணுறீங்க, சரியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்னேச்சர் தேவை கிடையாது. சிக்னேச்சர் போட்டாச்சு. அடுத்ததாக இந்த சைடு வாங்க. இங்கே வந்து கேஷ் டெபாசிட்டு 50,000 அண்ட் எபோவுக்கு பேன் கார்டு கண்டிப்பாக கொடுக்கணும். இது 10,000 அப்படிங்கிறதுனால நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. சப்போஸ் 50,000க்கு மேலே நீங்கள் 50,000 அல்லது 50,000க்கு மேலே எவ்வளோ போட்டாலும் உங்கள் பேன் நம்பர் எழுதணும். நீங்கள் கம்மியாக போட்டிருக்கிறீங்க, இங்கே 10,000 தான் போட்டிருக்கிறீங்க, பேன் நம்பர் எழுதணும்னா எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தால் எழுதிக்கோங்க. நான் சும்மா எழுதிக்கிறேன் ஒரு பேன் நம்பர் AZPPD 9690K. அடுத்ததாக டினாமினேஷன், அதாவது நீங்கள் கேஷ் எப்படி போடுறீங்க, எந்த இப்போ 2,000 ரூபாயில் எவ்வளோ வச்சுருக்கீங்க, 500 ரூபாயில் எவ்வளோ வச்சுருக்கீங்க, 100 ரூபாயில் எவ்வளோ வச்சுருக்கீங்க, 200 ரூபாயில் எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயிலிங்க. இப்போ 2,000 ரூபாயில் 1 வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2000 × 1 போட்டுட்டு 2000 போட்டுக்கோங்க. இன்னும் 8000 இருக்குது. 8000க்கு நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க? அடுத்து இப்போ இதில் ஒரு 5,000 வந்து இப்போ கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கிடையாது, 1000 நோட்டு வந்து கிடையாது. 500ல் இருக்கும். 500ல் இப்போ வந்து ஒரு 20 வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ ஆச்சு? ஓ 20னா இதே சரியாக போச்சோ. ஒரு 10 வச்சுருக்கீங்க, 10 எழுதிக்கோங்க. அப்போ இது ஒரு 5000 ஆச்சு. இன்னும் 3000க்கு எப்படி வச்சுருக்கீங்க? 200 வச்சுருக்கீங்களா, 100 வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற கணக்கு. இப்போ 200 ரூபாயில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 200 ரூபாயில் ஒரு 5 வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு 1000 ஆச்சு. இப்போ 2000, 7000, 8000 ஆச்சு. இன்னும் 2000 இருக்குது. 2000க்கு ஒரு 100 ரூபா நோட்டு 20 வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 20 போட்டு 2000, மொத்தம் பார்த்தீங்கன்னா 10,000. டோட்டல் இங்கே போட்டுருங்க. டோட்டல் போட்டாச்சா? அவ்வளோதான். இப்போ இந்த இந்த காப்பி முடிஞ்சது. இது வந்து பேங்க் காப்பி. இதே மாதிரி நீங்கள் இந்த கஸ்டமர் காப்பியிலே ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி. அடுத்து டேட்டு பார்த்தீங்கன்னா 28/3/2023. என்ன டேட்டில் ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேட்டு. அடுத்து சேவிங் பேங்காக என்னங்கிறது. அடுத்து அக்கௌண்ட் நம்பர். என்ன அக்கௌண்ட் நம்பர் வந்து இந்த சைடு ஃபில் பண்ணிங்களோ அதே அக்கௌண்ட் நம்பர் அப்படியே நீங்கள் இந்த இடத்துல எழுதணும். 43151525067149. நேம் என்ன நேம்ங்கிறத எழுதிக்கோங்க. அதாவது இங்கே என்ன நேம் எழுதிங்களோ இந்த ரைட் சைடு எழுதியிருப்பீங்க அதே நேம் தான் இங்கே எழுதணும். ஜே துரைமணின்னு எழுதிக்கிறேன். அடுத்து மொபைல் நம்பர் அது மாதிரி தான் அங்கே என்ன எழுதினீங்களோ அப்படி இங்கே மறுபடியும் எழுதணும். எழுதியாச்சு. அடுத்ததாக அமௌண்ட்டு டிஜிட்டில் எழுதிக்கோங்க. 10,000. இங்கே என்ன எழுதிருக்கீங்களோ அதே தான் இங்கேயும், சரியா? அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். ருபீஸ் இன் வேர்ட்ஸ் அதே மாதிரி தான் 10,000 ஒன்லின்னு எழுதிக்க வேண்டியதான். $10,000 ஒன்லி. இது வந்து செக் அந்த டீட்டெயில் அது நமக்கு இங்கே தேவை கிடையாது. கீழே இந்த சிக்னேச்சரும் தேவையில்லை. இது வந்து கேஷியரோடைய சிக்னேச்சர் இங்கே வரும். ஆஃபீஸர் கேஷியர் அவங்களோடது. அவ்வளோதான், ஃபில் பண்ணியாச்சுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 10,000 வச்சுட்டு இந்த ஸ்லிப்போடு சேர்த்து கொடுக்கணும். இதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த காப்பியை உங்கள்கிட்ட கழிச்சு கொடுத்துருவாங்க. இந்த காப்பியை வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. இது வந்து கஸ்டமர் காப்பி. இது வந்து பேங்க் காப்பி.
இதை பேங்க்கில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. டெபாசிட் ஸ்லிப்பு ஃபில் பண்ணியாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறீங்களோ அது வந்துடும். அவ்வளோதான் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.